வணக்கம். நமக்கு அட்வொகேஷனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூய்மை பணியாளர்கள் ஆக்சுவலி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, வேலையை நிரந்தரம் பண்ணுங்கன்னு. சம்பளம் இதே கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலனாலும் உயர்த்தி கொடுக்கலனாலும் இதே கொடுக்குறேன்னு கேரண்டி கொடுங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் ஒரு நடைபாதையில் போன ஒரு பெண்மணி ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறோம், எங்களுக்கு நடைபாதையில் வந்து இடைஞ்சல் பட்டிருக்காங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சல்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. பொதுநல வழக்கு, அதாவது பொதுமக்களுக்கு இடைஞ்சல். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, புள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு புள்ளைய கிள்ளி விடுறது இருக்குல்ல பழக்கம். எதுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே செட் பண்ண ஆள் தான் ஆக்சுவலி அந்த ட்ரஸ்ட் நடத்துறது. யாரோட ட்ரஸ்ட்னா, அண்ணன் நம்ம யாருன்னா நம்ம துறை அமைச்சர். அந்த துறை இல்லை, அதை விட்டு மற்ற இதுக்கெல்லாம் போவார். அந்த துறையே ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலி இந்த இவனுங்கிறாங்கல்ல பியூஷ் மனுஷ், இந்த சவுக் சங்கர், இவனுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவனுக்கு என்னன்னு சொன்னாலும் பரவாயில்ல, தப்பா நினச்சிக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டகரியில் நானும் ஆக்சுவலி அவங்களுக்கு முன்னாடி நானும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து பேசுனீங்கன்னா உங்க மேலே எஃப்ஐஆர் ஆகும். அப்போ எனக்கு கை உடைக்கல சரிங்களா, உடையில இல்லை, போலீஸ்காரங்க உடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ லாயராக இருந்தேன், அட்வொகேட் ஆகல, என்ரோல்மெண்ட் ஆகல, ஸ்டூடெண்டாக இருந்தேன், வழக்கறிஞர் ஸ்டூடெண்டாக இருந்தேன். நியாயமாக அதாவது சட்டத்தை பற்றி கேட்டிங்கன்னா, நீ இன்னும் வக்கீல் ஆகல, நீ வக்கீலை கூப்பிட்டு இருந்தா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கேட்டகிரியில் சவுக்கு சங்கர், பிஎஸ் மனுஷ்ல நான் பெரிய நிலைமையிலங்க. அதாவது எழுத்து கேட்டதெல்லாம் அவங்க லிஸ்ட்டில் வரேன், நல்லா இருந்துக்கும். அதனால என்னை வந்து வாடா போடான்னு சொன்னாலும் அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்னை தேடுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க, நீங்க தேட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனா பரவாயில்ல. யாரு சேகரப்போ, நம்ம துணை சிஎம், இவங்கெல்லாம் என்னன்னா, என்னதான் பேசினாலும் சவுக்கு சங்கர் ஆகட்டும், பியூஷ் மனோஜ் ஆகட்டும், என்னதான் பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வந்து இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு சொன்னீங்களே. சவுக்கு சங்கர் வீட்டுல சாக்கடையை ஊத்தி மலத்தை ஊத்தி பண்ணாங்க தெரியுமா. அதுல ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ இருந்தவரை கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலி நன்றின்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, என்ன தெரிவிச்சாங்கன்னு தெரியல. கூப்பிட்டு பேசுறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின். அப்போ அயோக்கிய வசங்களும் அக்யூஸ்டுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் பண்ண சொன்னீங்களா, இல்ல வீடியோ தெரிவிச்சும் வீடியோ வெளியிட்டும் அவங்க ஆக்சுவலி நீங்க பிடிச்சிருந்தா நீ சிஎம் சரிங்களா, நீங்க சிஎம் இல்ல ஒரு தொகுதியோட எம்எல்ஏ கூட ஒரு அக்யூஸ் இருந்தாங்கன்னா போலீஸை போட்டு கொடுக்கணும், போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தெரியும். யாரு கட்சியில்னா கூட தெரியும். ஆனா ஒரு அக்யூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி பண்ணல அந்த வேலையா, நீங்க அவங்களை கூப்பிட்டுருக்கீங்க, அக்யூஸ் தெரிஞ்சு போச்சு, இப்பயே தெரியுங்களா, அப்ப புடிச்சு கொடுக்கலாம்ல. ஏன்னா அவங்க புடிச்சு கொடுத்தாங்கன்னா இவர் தான் யார் பண்ண சொன்னாலும் தெரிய வந்துடும், நீங்க தான் சொல்ல. அப்போ வெளிப்படையா சவுக்கு சங்கர் அவங்க மீடியால சோசியல் மீடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் சஸ்பெண்டட் கிளர்க்கு யாரு சவுக்கு சங்கர் பேரு, நீ கெட்ட வார்த்தை திருத்திக்கோ பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவ கூட்டு போய் ரொம்ப மரியாதை நடத்தினேன். எப்படின்னா கையை மட்டும் உடைச்சேன், சேர்த்து காலையை உடைச்சுன்னா அந்த ஆளு புத்தி வந்திருக்கும் யாரும் சவுக்கு சங்கருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா உடைக்கல, கை சரியா போச்சு. அதனால இப்போ உனக்கு எழுத்து கேட்பேன். அதனால சொல்லுவேன், அவர் மேல தப்பு இருந்துச்சு, அரெஸ்ட் பண்ணாங்க, பாத்ரூம் வலிக்கி விட்டு நாங்க அடிக்கல, பாத்ரூம் வலிக்கி விட்டு கை வந்துச்சு, கொஞ்சம் மாறிச்சு, அக்யூசங்களுக்கு கால் உடையும்ல, இவர் கை வந்துச்சு. சொல்லுங்க கதை, உங்க கதையா எங்க கதையா. ஆக்சுவலா வீடியோ வெளியிட்டு தெரிவிச்சிருக்காரு, இவன் தான் செஞ்சான்ட்டு. நீ ஒரு தொகுதி எம்எல்ஏவா இருந்து அட்லீஸ்ட் அந்த அக்யூசன் இப்ப தெரிய வந்தாலும் புடிச்சுக்கணும். நீ ஆம்பளை சரியா, நீ மக்களுக்காக பாடுபடுற ஆம்பளைன்னு கூட இல்லை, சொன்ன தப்பாயிரும். ஏன்னா அவங்கள கேள்விப்படுற மாதிரி ஆம்பளைங்கன்னா வீட்டுக்கு கஷ்டம் வந்தாலும் வரக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன்னு ரெடியா இருப்பாங்க. நீ ஒன்னே பார்த்துக்கிறதுக்கு தான் பண்ணிருக்க. சாரி உங்களை மரியாதை பேசணும்ல, ஏன்னா அவ்வளோ மரியாதை நடத்தினல சவுக்கு சங்கரை, நான் அவனை என்னன்னு சொல்லிக்கிறேன், பிரச்சனை இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு அறிவில்லை. என்னதான் வாய்க்கிலே உண்மை பேசினாலும் வெளியே வராது. இந்த பொது ஜனங்களுக்கு நாய்க்கிலே கத்துறாரு தெரியுமா, யாரு சீமானு, எல்லாருமே வாய் வெளிப்படையா சொல்லுவாங்க அவனே இவனேன். நான் அவனே சொல்ல, நீங்க சொல்லணும் வீடியோ முழுசா பார்த்து நிறுத்திட்டுங்க சரிங்களா. அவனே இவன் சொல்ற இடத்துல ஒரு இடத்துல அவர் சீமான் கட்சி முழு கட்சியை ஜெயிக்க வச்சு அவரை சிஎம் ஆக்குன்னு சொல்ல,
இத்தனை வாடி தனியா இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு ஆளை அவர் சொல்லி வச்சு நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம், சட்டையை பிடிச்சு. இல்ல அப்படி என்ன இப்போ ஒரு வீடியோ போடலாம் செஞ்சு என்ன பண்ண போது, ஒரு ஆள் ஜெயிக்க வச்சு அவர் சிஎம் நீ ஒரு ஆளை ஜெயிக்க வச்சு அவர் அந்த தொகுதியில் என்ன நடக்குன்னு பாரு, சிஎம் கூட ஆக்கணும். எத்தனை வாட்டி ஆக்சுவலா உங்களுக்கு கட்சியோட அதாவது இது ஒரு ஸ்டேட்டோட கட்சி அப்படின்னு சொல்லி ஆதரிச்சு அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கிட்டாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஜெயிக்குவீங்க, எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு அந்த ஒரு தொகுதியில பாருங்க முழு நாட்டை மாத்தானா. நாய்க்கிலே கத்துறான், நீங்க அவனே சொல்லுங்க, கெட்டாவத்துல கூட பேசுங்க, பிரச்சனை இல்லை. நான் அவனை சொல்ல, பொதுமக்கள் சில பேர் சொல்றதான் நான் சொல்றேன். சீமான் அட்லீஸ்ட் ஒரு நான் ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்குன்னு சொல்ல, விஜய சிஎம் ஆக்குன்னு சொல்ல, நிக்க வச்சிருக்கீங்க. நின்னவங்கள ஒரு ஆளா ஜெயிக்குவீங்க, எடுத்த உடனே நிக்க வச்சு உடனே சிஎம் வச்சு கிழிச்சிடவங்க ஒரே நாள் நைட்ல எந்த எவனாலே கிழிக்க முடியாது. ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சு என்ன கிழிக்கிறேன்னு பாருங்க. கிழிச்சதுக்கு அப்புறம் என்ன கிழிச்சுன்னு சொல்லுங்க. கிழிக்கலையா, ஏன்டா கிழிக்கலன்னு கேளுங்க. கேட்காம இப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் உட்காரச்ச அந்த ஒரு படத்துல சொல்லலாம், டைம் கிடைச்சாதான் சான்ஸ் கிடைச்சாதான் டெண்டுல்கர் 6 அடிப்பான் சென்டம், அதாவது என்ன 100 செஞ்சுரி. அந்த மாதிரி இவங்கள ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சாலும் அப்ப கேட்கலாம், என்னப்பா இவ்வளோ கத்தி பேசுறேன் என்னப்பான்னு. நாய்க்கிலே கத்துறான், ஆக்சுவலி என்ன கத்துறாரு, நான் அப்படி பேசலங்க, கத்துறாரு. என்ன சவுக்கு சங்கரும் அப்போ கெட்ட இடத்துல கூட பேசல, ரொம்ப மரியாதை பேசுறாரு. சில இடத்துல பேசுவார், பேசிதான் ஆகணும். அப்படி பேசி சில பேர் புத்தி இல்லை, ஏன்னா கையை கரெக்டா இருக்கல, உடச்சிக்கிறவன் சரியா போச்சு. மழை அவங்க வீட்டுல ஊத்துனது, நீ எப்படி ஒரு நியாயத்தை ஏன் முன்னாடி கேட்கறதா அவன் கையை உடைச்சான். ஆனா அக்யூசிங் வலிக்கு இருக்க மாதிரி இவனு வலிக்கு கொடுத்தாரு, காலு பேர் கை உடைஞ்சிச்சு. இதுக்கு என்ன காரணம்னா சவுக்கு சங்கருக்கு அறிவு இல்லை. ஏன்னா அப்பா பேரு சஸ்பெண்டட் கிளர்க்கு. இப்பதான் சவுக்கு சங்கர் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ சஸ்பெண்ட் வந்துருவாங்க மேல கவர்மெண்ட்ல சஸ்பெண்ட் ஆன ஆளு, யோ சஸ்பெண்ட் ஆன ஆளையோ நீ நியாயத்தை அவர் நியாயத்தை பேசினால்தான் நீ சஸ்பெண்ட் பண்ண, லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோ. அது மாதிரி எவ்வளவு நியாயமா பேசினாலும் கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.